உண்மையிலேயே சொல்றேன், இந்த முத்துக்குமரனை வந்து பிக் பாஸ் வீட்ல நெறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இவன் பிக் பாஸ் கேம வந்து பயங்கரமா தெரிஞ்சிருக்கு இவனுக்கு. அந்த கேம கரைச்சு குடிச்சிட்டு வந்திருக்கான் அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்பலாம் எனக்கு தெரியல. உண்மையிலேயே அப்படிதான் அவன் பண்றானா? உண்மையிலேயே அந்த கேம பத்தி அவ்ளோ நாலேட்ஜ் இருக்கா? அப்படின்ற மாரி தெரியலங்க. நேத்து நைட் ஒரு சம்பவம் நடந்ததுன்னு சொன்னேன்ல. அதாவது முத்துக்குமரன், மஞ்சரி, சாச்சனா இவங்க 3 பேர் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்கன்னு சொன்னேன்ல. ஸோ அப்போ 3 பேர் பேசும்போது கிட்டத்தட்ட 1 ஹவர் அந்த கிளிப்பிங்ஸ் வந்து போகுது. அந்த ஃபுல் கிளிப்பை இப்ப தான் பார்த்து முடிச்சேன். அது ஃபுல்லா பார்க்கும்போது ஒண்ணு மட்டும் தெரியுது. உண்மையிலேயே இந்த கேம பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கேன். இந்த கேம்ல எது எது எப்படி எப்படி வரும், இந்த கேமை மக்கள் எப்படி பார்க்குறாங்க, எப்படி புரிஞ்சுப்பாங்க, எப்படி எப்படி பண்ணால் எப்படி எப்படி கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றது க்ளீனாக தெரியுதுங்க. அதாவது இப்போ உள்ளே இருக்க ஒவ்வொருத்தரை பற்றி நம்ம ஒரு இடம் போகிறோம்ல, அதாவது ஜாக்லினா இப்படி, சௌந்தர்யானா இப்படி, சாச்சனானா இப்படி அப்படி நம்ம மொத்த பேரை பற்றி நம்ம ஒரு இடம் போகிறோம்ல. ஸோ அது அப்படியே பார்த்தீங்கன்னா உள்ளே உட்கார்ந்துக்கிட்டு ஒருத்தன் பண்ணுறானா அவன் தாங்க உண்மையிலே முத்துக்குமரன் இந்த கேமை வந்து கிளியராக தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கான். ஒரு கேமராக அவன் சொல்லுவாங்க, எல்லாருமே சொல்லிட்டு போகிறாங்களே இவன் பக்கா கேமர்னு. உண்மையிலே பிக் பாஸுக்கான கரெக்டான கேமராக தான் இருக்கான். ரொம்ப நாளாக எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸை ஃபாலோ பண்ணி பிக் பாஸை பற்றி எப்படி சொல்கிறது கிளியராக ஒரு ரூட் மேப்னு சொல்லுவாங்களா, அந்த ரூட் மேப்பை போட்டுட்டு வந்திருக்கான்னு நினைக்கிறேன். பூட்டு வச்சுட்டாங்க ஒவ்வொருத்தரை பற்றியும். அதுவும் ஜாக்லினை பற்றி, சௌந்தர்யாவை பற்றி, டப்பா அருணை பற்றி, விஷாலை பற்றி, மொத்த பேரை பற்றியும் பார்த்தீங்கன்னா அந்த 1 ஹவர் கிளிப்பிங்கில் மொத்த பேர் என்னென்ன கேம் விளாட்றாங்க, எப்படி விளாட்றாங்க அப்படின்ற ஒரு புட்டு வச்சிருக்கான். ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அப்படியே வெளியே இருக்கிறது எப்படா நீ சொல்கிற அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. இதில் முக்கியமான ஸ்டார்டிங் 1 by 1 போயிடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த பிஆர் டீம்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இருக்குது. நான் அப்படியே ஓப்பனாக சொல்கிறேன், முத்துக்குமரனுக்கும் தான் இருக்குது, இல்லாமலாம் இல்லை. ஆக்சுவலாக மொத்த பேருக்கும் பிஆர் டீம்னு ஒன்று இருக்குங்க. அதாவது பிஆர் டீம்னா என்னன்னா அவங்களோட அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வீடியோ கிளிப்ஸ் இதெல்லாம் எடுத்து ப்ரொமோட் பண்ணுறது. ஸோ இதில் வந்து அதிகமாக ப்ரொமோட் பண்ணுறது, பயங்கரமாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஒருத்தவங்க போயிருக்காங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் சௌந்தர்யா தான். இப்போ ராணோ கூட அந்த மாதிரி பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது அடுத்த கதைன்னு வச்சுக்கோங்களேன். பட் எது எப்படி இருந்தாலும் எல்லாரும் மோஸ்ட்லி எல்லாருமே பிக் பாஸ்க்கு போகும்போது என்ன பண்ணிடுறாங்க, இப்போலாம் பிஆர் டீம் செட் பண்ணிட்டு தான் போகிறாங்க. இதில் வந்து யாருக்கிட்ட பணம் அதிகமாக இருக்கோ, யாருக்கிட்ட தெம்பு இருக்கோ அவங்க என்ன பண்ணுவாங்க, பயங்கரமான ஒரு ஏஜென்சியை பிடிச்சி பயங்கரமாக என்ன ப்ரொமோட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறது. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் பயங்கரமாக பண்ணது சௌந்தர்யால. ஸோ இந்த மேட்ரு வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனுக்கு வந்து மஞ்சரி மூலமா தெரிஞ்சிருச்சு. நான் லாஸ்ட் வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன் பாருங்க. அவர் வந்து கிளியராக சொல்றாரு, சௌந்தர்யா அந்த கியூட்னஸ்னு பண்ற இந்த விஷயம்லாம் இருக்குல்ல, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளியே வந்து வெட்டி ஒட்டி போட்டு அதை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஆள் இருக்கு, அதனால தான் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு சௌந்தர்யா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சரி மூலமா தெரிஞ்ச மேட்டர்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்னன்னா சௌந்தர்யா இந்த ஒரு கேம் பிளே, சௌந்தர்யா கேம் பிளே ஓகேங்களா. இப்போ ஜாக்லினோட கேம் பிளே என்னன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவிட்டி. மஞ்சரி எப்படியோ அதே மாதிரி தான் அங்கே ஜாக்லினும் அதே கேம் தான் அவங்க ஆடிக்கிட்டு இருக்காங்க. என்ன மேட்டர்னா இப்போ சௌந்தர்யாவும் ஜாக்லினும் ஒன்று சேர்ந்தாங்க பார்த்தீங்கன்னா இந்த கோவா கேங்னு. இதில் பெரிய மைனஸ் யாருக்குன்னா கண்டிப்பாக சௌந்தர்யாவுக்கு இருக்குது, ஆனால் அதை விட அதிகமாக ஜாக்லினுக்கு தான் இருக்குது. ஏன்னா ஜாக்லின் கேங்குக்குள்ளே போனதுக்கப்புறம் கேமை மறந்துடுச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் கேங்குன்னு ஒரு மாதிரி இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேங்கு என்ன தான் நல்லா இருந்தாலுமே அது இவங்க 2 பேர் கேமையும் காலி பண்ணிடுச்சு. சௌந்தர்யாக்கே எஸ்பெஷலி ரொம்பவே காலி பண்ணிடுச்சு அப்படின்னு மாதிரி சொல்கிறாப்புல. அது உண்மை தான். ஏன்னா சௌந்தர்யா இந்த கோவா கேங்குன்னு அந்த கேங்குள்ளே போனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நஞ்சம் எப்படி சொல்கிறது, அவங்க வந்து எதுக்காக வந்தோன்றதை மறந்துட்டு ஒன்லி புள்ளி பண்ணுறது, மார்க்கிங் பண்ணுறது, இந்த மாதிரி மேட்டர் மட்டும் தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் போட்டு பொலன்னு பொழக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க பிஆர் டீம் வந்து பயங்கரம் முட்டு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த முட்டு கொடுக்குறது எதுவுமே பத்த மாட்டுது. இது வந்து சௌந்தர்யா ஜாக்லினை பற்றி சொல்கிறான்னா, இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டப்பா அருண் வந்து ஒரு கேம் பிளே ஒன்று பண்ணிட்டு இருக்கான்ல, அவன் என்ன நினைக்கிறானா மற்றவங்கள மாதிரி இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காரு அருண். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ என்ன மாதிரி அவன் பேசணும்னு நினைக்கிறான். ஆனால் பேசுறது ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆயிடுது, அவன் எமோஷனல் ஆகிட்டா என்ன பேசுறானே தெரியல, இஷ்டத்துக்குன்னு வார்த்தையை விட்டுறான், மற்றவங்களை டார்கெட் பண்ணி அடிக்கணுன்றது மட்டுமே மோட்டிவாக வச்சிருக்கான். அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வெளியில டப்பா எப்படி வெளியில வந்து ப்ரொஜெக்ட் ஆகிறாரோ அதை அப்படியே பார்த்தீங்கன்னா உள்ள உட்காந்து சொல்லிட்டு இருக்காப்ல. இதில் வந்து இந்த மேட்டர் சொன்னதுக்கு அப்புறம் இன்னொரு மேட்ரு, முத்துக்குமரனுக்கும் அருணுக்கும் ஒரு இடத்துல ஒரு கிளாஷ் ஒன்று வந்திருக்கும். அதாவது இவங்க 2 பேரும் டெவிலா இருந்திருப்பாங்களே. ஸோ அந்த சமயத்தில் என்ன வந்திருக்குன்னா, இந்த மாதிரி நீ வந்து ஜாக்லினை ஜெயிலுக்கு அனுப்புடா, நான் பார்க்கறேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எகிரிட்டு வந்துருப்பாப்ல. இப்போ முத்துக்குமரன் என்ன சொல்றாரு, அந்த மேட்ரு மட்டும் விஜய் சேதுபதி எப்படியாவது கேட்கணும், ஏன்னா அதை கேட்டாலே போதும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு அருண் அப்படின்றது இப்படி வெளிப்பட்டுரும் அப்படின்ற மாதிரி சொல்றாப்ல. அது விஜய் சேதுபதி கேட்பாரா என்னன்னு தெரியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல முத்துக்குமரன் சிரிச்சிட்டு இருப்பாப்ல, இவன் யாரா இப்படி எகிரிட்டு வரான் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அங்கே அருண் பண்றது பார்த்தீங்கன்னா அவனை பார்த்து ஒருத்தன் வந்து கோவம் பண்ணல, ஆப்போசிட்டா இவர் சிரிப்பாப்ல. முத்துக்குமரன் சிரிச்சோன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து அருணுக்கு வந்து கோவம் இன்னும் பொத்துக்கும். இன்னும் உனக்கு காமெடியா இருக்கா, இது என்ன சிரிப்பா இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோவம் பத்துக்கும். இப்போ தான் சொல்கிறாப்புல, அங்கே வந்து எனக்கு உண்மையிலே சிரிப்பு வந்துருச்சு. அவன் அந்த மாதிரி பண்ணும்போது இவன் யாரா, இவன் வெளியில் பார்க்கும்போது இதெல்லாம் தப்பாக தெரியும் அப்படின்ற எந்த ஒரு அடிப்படை இதுவுமே தெரியாமல் இவன் பாட்டு இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்காப்புல அப்படின்ற மாதிரி தான் முத்துக்குமரன் சொல்கிறாரு. அருணை பற்றின ஒரு ஒப்பீனியன் வச்சுக்கோங்களேன். விஷாலை பற்றின ஒப்பீனியன் என்னன்னா, விஷால் இப்போ எப்படி ஜாக்லினோ அதே மாதிரி தான் விஷால் என்ன பண்ணிட்டான்னா, இந்த ஒரு டாஸ்க் நடந்தது இல்லை டெவில் ஏஞ்சல்னு, இதில் வந்து பார்த்தீங்கன்னா அருண் வந்து ஏஞ்சலாக மாறினதுக்கப்புறம் விஷால் வந்து அருணும் விஷாலும் வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் பேசிக்கிறது, அவங்க வந்து பெட்ரூம்குள்ளே வந்து தனியாக பேசிகிட்டு இருப்பானுங்களே. ஸோ இந்த மேட்ரை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா விஷால் வந்து எல்லாரும் முன்னாடி போட்டு கொடுத்துட்டான். இப்போ தான் முத்துக்குமரனுக்கு தெரியுது அந்த டபுக்கு டப்பா அருண் இருக்குல்ல, சரி டபுக்கு டப்பா அப்படின்னு சொல்லிட்டு அருண் வந்து பேசியிருப்பாப்ல, இதை வந்து முத்துக்குமரன் தான் பேசியிருப்பாருன்னு வெளியே நம்மளுக்கு தெரியும். இந்த மேட்ரை வந்து பார்த்தீங்கன்னா விஷால் வந்து முத்துக்குமரன் முன்னாடியே சொல்லிட்டு இருக்காப்புல, இப்போ நீ சொன்னல சொல்லு அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக மேட்ரு என்னன்னா, விஷால் வந்து அவங்க 2 பேரும் பர்சனலாக பேசணும், விஷாலும் சரி சத்யாவும் சரி, இவங்கெல்லாம் பர்சனலாக பேசிக்கிட்டு இருந்த விஷயத்தை
விஷயத்தை எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா அருணை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. இதுதான் நடந்திருக்கு. ஸோ இதனால தான் முத்துக்குமரன் என்ன சொல்றாரு, இவனுங்க கேங் இருக்குல்ல, அதாவது விஷால் கேங் இருக்குல்ல, இது ரொம்ப கேவலமான கேங்கு, இதுக்கு ஒரு படி பரவாயில்ல. ஏன்னா கோவா கேங் வந்து பார்த்தீங்கன்னா அவனுங்க வந்து ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு உண்மையாக இருக்கானுங்க. இந்த கேமை வந்து ரொம்ப குளறுபடி பண்ணுறானுங்க, கேமை வந்து ஸ்பாயில் பண்ணுறானுங்க. ஆனால் அவனுங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குல்ல, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஓகே ஹெல்த்தியான ஃப்ரெண்ட்ஷிப், எல்லாருக்கும் அவனுங்களுக்கு வந்து உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறானுங்க. ஆனால் இங்கே இருக்கவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா அவனுங்களுக்குள்ளேயே ஒரு உண்மையாக இருக்கணும்னு இல்லை, எப்போ அடுத்தவங்க காலை வாரி விடலாம் இப்படின்ற மாதிரி தான் இருக்கானுங்க அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறாப்புல. அது என்னமோ உண்மைதான். ஏன்னா கோவா கேங் வந்து பார்த்தீங்கன்னா அவனுங்க ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்து இந்த கேமை வந்து விளையாட விட பண்ணுறானுங்க. அதனால தான் டெவில் டாஸ்கில் பார்த்தீங்கன்னா ஜாக்லினும் சௌந்தர்யாவும் சேர்ந்து இந்த கேமே காலி பண்ணிட்டாங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஆப்போசிட்டில் இருக்கவங்க ஜெஃப்ரி ரயன் இவங்கெல்லாம் போட்டு பொழந்துருக்கணும். ஆனால் பொழக்காமல் இருந்தது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு அப்படின்றதுனால. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு இந்த கேமை காலி பண்ணுறானுங்க. ஆனால் விஷால் கேங் என்னன்னா அவனுங்க ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு உண்மையாகவே சுத்தமாக உண்மையாக இல்லை, ஆனால் ஒரு கேங்குன்ற மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க. அதுதான் அங்கே நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ விஷாலுக்கு என்னன்னா ஒரு பக்கம் டவுட்டும் ஒன்று வந்திருக்கு. என்னன்னா இந்த டப்பா இருக்கு அருண் இருக்கார்ல, இந்த ஜாக்லின் கேங்குள்ள போயிட்டு எப்படியாவது என்ன கோவா கேங்குள்ள சேர்த்துக்கோங்கன்னு வெளியே இருந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல, அது விஷால் வந்து மோப்ப முடிச்சிட்டு இருக்காப்ல. மோப்ப முடிக்கிறது என்ன, அருணோட அப்ரோச்சே அப்படி தான் இருக்கு. எப்படியாவது ஜாக்லின் கேங்கில் போயிடலாமா, கோவா கேங்கில் சேர்ந்துடலாமா அப்படின்ற மாதிரி அப்ளிகேஷன்லாம் போட்டாரு. ஆல்மோஸ்ட் சேர்ந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த கேங்குள்ள எப்படி சொல்றது ரொம்ப க்ளோஸாக போக முடியல. அப்பப்போ போயிட்டு அப்ரோச் மட்டும் போட்டுட்டு வந்துட்டு இருக்காப்ல. இதை தான் விஷால் வந்து நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா டப்பிங் கொடுத்துட்டு இருக்காரு. அருண் என்னென்ன பேசிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி, என்ன எப்படியாவது கோவா கேங்கில் சேர்த்துக்கோங்க அப்படின்னு நம்ம டப் பண்ணிட்டு இருக்காப்ல. ஏன்னா விஷாலுக்கும் தெரிஞ்சிருச்சு இவன் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக இதுதான் பார்த்தீங்கன்னா விஷாலோட கேங். இதுதான் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் நீங்க சொல்றாப்ல. இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு சம்பவம் நடந்தது. மஞ்சரி தீபக் இவங்கலாம் பார்த்தீங்கன்னா கேப்டன்சி டாஸ்க் விளாண்டாங்களே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சரி மண்டையில் ஒரு பூச்சி ஒன்று உட்காந்துருக்கும். அந்த பூச்சி உட்காந்ததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி எடுக்க போயிட்டு 2 ஸ்டெப் எடுத்து திருப்பி வந்துருவான், போகலாமா வேணாமான்னு தெரியாமல். ஸோ அதுக்கப்புறம் முத்துக்குமரன் யார் பேச்சு கேட்காம போயிடுவாப்பில். ஜெஃப்ரி ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுப்பான், பின்னாடி இருக்கவங்களாம் போகக்கூடாதுன்னு கத்துவாங்க. ஸோ இது கத்துனதுக்கப்புறம் அது வந்து எடுத்துகிட்டு வந்துடுறப்பல அங்கே பெருசாக தெரியல. இங்கே சாச்சனா அந்த மேட்டரை எடுத்து பேசும்போது அவர் சொல்கிறாரு, எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டுங்க, ஒருத்தவங்க மேலே பூச்சி உட்காந்துருக்கு அப்படின்னும் போது அந்த பூச்சி எடுக்கிறது எந்த தப்புமே இல்லை, அதனால தான் எடுக்க போனேன். இவனுங்களாம் கிடக்குறானுங்க, அதெல்லாம் பிக் பாஸ் அதெல்லாம் கேட்க மாட்டாருன்னு எனக்கு நம்பிக்கை, நான் போய் எடுத்ததுக்கு அது தப்புன்ற மாதிரி பிக் பாஸ் சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவ்வளோ கான்ஃபிடென்ட்ல வந்து விளையாடும் போது எனக்கு என்ன அப்போ எனக்கு ஃபீல் ஆனது என்னன்னா, ஓகே இவனுக்கு வந்து அப்போ பிக் பாஸ் எதுக்கு கோவப்படுவாங்க, எதுக்கு கோவப்பட மாட்டாங்க அப்படின்ற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டு இஷ்டத்துக்குன்னு போட்டு அடியன்னு அடிக்கிறான். எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு கேமை வந்து ஃபுல்லாக புரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கவனை வந்து எனக்கு உடைக்கிறது ரொம்ப கஷ்டமோ அப்படின்ற மாதிரி தோணுது. மேபி முத்துக்குமரன் வார்த்தையை விட்டு அந்த வார்த்தை ஏதாவது தப்பாக போய் பிசகா போய் அதில் வந்து மிஸ்டேக் ஆகி முத்துக்குமரனை போட்டு பொழந்தா உண்டு, அது மாற்றுக்கிறதே இல்லை. ஏன்னா இப்போ ராணுவ வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஏதோ ஒரு அசிங்கமான வார்த்தை ஏதோ வர்ஷினியை பார்த்து பேசிட்டு இருக்காப்ல. அதனால தான் அதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா புள்ளி கேங்கில் இருக்காங்க ரயன் என்ன பண்ணுறான், இது ராணுவ போட்டு இதை வச்சே கார்னர் பண்ணிட்டு இருக்கான், நீ இந்த மாதிரி பொண்ணுங்களை இது மாதிரி கேவலாம் பேசிட்டு ஏதோ ஒன்று விஷயம் பேசிட்டு இருக்கான். அது என்ன வார்த்தைன்னு தெரியல, ஆனால் அந்த வார்த்தை என்னன்னு தெரிஞ்சா கூட நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியும் என்ன வார்த்தை பேசினான்னு. ஏன்னா விஜய் டிவி நம்ப முடியல, எல்லா இடத்துலையும் பீப் போட்டுக்கிட்டே இருக்கானுங்க. மூடுன்னு சொன்னாங்கல்ல, அது இதுக்கு முன்னாடி சண்டையில் இது ஜாக்லைனை பார்த்து வந்து ராணுவ சொல்லியிருப்பான். ஸோ அதுக்கே பார்த்தீங்கன்னா பீப் போட்டானுங்க ப்ரோமோவில். அப்புறம் ஷோவில் பார்க்கும்போது தான் தெரியுது மூடுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கான், அந்த கெட்ட வார்த்தை என்னன்னு தெரியல. ஸோ அதை வச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ராணுவ வந்து பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான் ரயனு. அந்த வார்த்தை வந்து ரொம்ப கேவலமான வார்த்தைன்னு அருண் கிட்ட வந்து ராணுவ அந்த வார்த்தையை சொல்லிட்டான், இந்த மாதிரி இந்த வார்த்தையை தான் பேசினேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா இவனுக்கு வந்து பீப் போட்டு வச்சிருக்கானுங்க. மேபி ராணுவ காப்பாற்றுறதுக்கு பண்ணுறானுங்களா, இல்லை வந்து உண்மையிலேயே அது ரொம்ப கொச்சையான வார்த்தை அதனால பீப் போடுறானுங்களா என்னன்னு தெரியல. ஸோ இதில் வந்து ஷோலையும் பார்க்கும்போது லைவ்ல பார்க்கும்போது பீப் போட்டு தான் வச்சிருந்தானுங்க. ஏதோ ஒரு வார்த்தையை விட்டுட்டு இருக்காப்ல, அது வந்து ராணுவுக்கு வந்து ஒரு பேக் ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் விஜய் சேதுபதி நோண்டாருன்னு வச்சுக்கோங்க, பேக் ஃபயர் ஆகிடும். அதே மாதிரி முத்துக்குமரன் இன்னொரு மேட்டர் இந்த டிஸ்கஷன் அப்போ பேசிட்டு இருந்தாப்ல, என்னன்னா விஜய் சேதுபதி இந்த விஷயத்தை வந்து கேட்கணும், இவங்களாம் இந்த புனித ஆத்மாக்கள் மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்களா ஜாக்லின் சௌந்தர்யா, இதெல்லாம் ஒரு கேமை வந்து காலி பண்ணுறதுக்கு இவங்க பண்ணுறாங்களா, இதை வந்து விஜய் சேதுபதி கேட்பாரு அப்படின்ற மாதிரி நம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்ல. 2 கேள்வி கேட்பாருன்னு அவர் நம்பிட்டு இருக்காரு. ஒன்று அருண் அந்த மாதிரி கத்திட்டு இருந்தார்ல, அது எதுக்குன்னு கேட்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எப்படி சொல்கிறது, இந்த டாஸ்க் வந்து ஒழுங்காக விளையாடாம ரொம்ப நாங்கள் அன்பானவங்கன்னு காமிச்சாங்களே, ஸோ இதையும் கேட்கணும் அப்படின்ற மாதிரி நம்பிட்டு இருக்காப்ல. விஜய் சேதுபதி இந்த 2 கேள்வியை கேட்பாரா அப்படின்றதான் இங்கே கேள்விக்குறி. ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எடுத்துகிட்டு வரதே 2 கேள்வி தான். அந்த 2 கேள்வியை கேட்கறதுக்கே பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு எபிசோடு ஃபுல்லாக முடிஞ்சிடும். ஸோ அப்படி இருக்கும்போது இவர் கேட்குற இந்த 2 கேள்வியெல்லாம் கேட்பாருன்னு எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை. பட் எதிர்பார்க்குறாப்ல இந்த மாதிரி சின்ன விஷயத்தை எல்லாத்தையும் எடுத்து கேட்டார்னா ஷோ பயங்கர எங்கேஜிங்காக இருக்கும். எவிக்ஷன் வேறு டபுள் எவிக்ஷன்றாங்க லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி. இதில் தர்ஷிகா எவிக்ட் ஆயிருக்க மாதிரி ஒரு அப்டேட் வருது. அது உண்மையாக பொய்யான்னு தெரியல. நிறைய பேர் ஆனால் சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி தர்ஷிகா தான் எவிக்ட் அப்படின்ற மாதிரி. அது உண்மையாக பொய்யான்னு இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகல. பட் எவிக்ட் ஆயிருக்காங்க, நியூஸ் மட்டும் வருது. ஸோ லாஸ்ட் வீடியோவில் சொல்ல முடியல, இப்போ நான் சொல்லிடுறேன். எனிவேஸ், ஆனால் இந்த முத்துக்குமரனுக்கும் சாச்சனாக்கும் மஞ்சரிக்கு இந்த 3 பேர் கான்வர்சேஷனை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஒன்று மட்டும் கிளியராக தெரியுது. ஓகே, இவன் வந்து பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருக்கான். இவன் வந்து எதனால்
எதனால் அந்த கான்ஃபிடென்ட் வருதுன்னா இந்த ஷோவை பற்றி ஃபுல்லாக ரியலைஸ் பண்ணிவிட்டு அந்த ஷோ என்ன அப்படின்றத ஃபுல்லாக கோத்ரூ பண்ணிட்டு வந்திருக்கான். அது மட்டும் அந்த கோத்ரூ பண்ணுறதுலாம் வச்சுக்கோங்களேன், வெளியிலேருந்து என்ன வேணால் பண்ணலாம், ஆனால் உள்ளே உட்காந்து இவன் இப்படிப்பட்ட கேரக்டர், இவன் இப்படி தான் பண்ணுறான், இவன் கேம் பிளே இப்படி, மஞ்சரி கேம் பிளே இப்படி, சாச்சனை கேம் பிளே. சாச்சனை கேட்டாங்க, அப்போ என்னோட கேம் பிளே என்ன, நீ வந்து கிட்டு மாதிரி தான் விளையாடிட்டு இருக்க, இப்போ வரைக்கும் கிட்டிஷாக தான் நீ பண்ணிட்டு இருக்க, ஸோ அது வந்து மாறவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காப்புல. சாச்சனை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து எப்படி சொல்கிறது, எந்த ஒரு எதிர்கருத்தும் வைக்க முடியல, சாச்சனை பண்ணுறது அதானே வச்சுக்கோங்களேன். இங்கே என்னன்னா எல்லாரை பற்றியும் ஒரு அனலைஸ் பண்ணுறான்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியிலேருந்து பார்க்கும்போது எப்படி இருக்கோ அது அப்படியே எப்படி சொல்கிறது, அப்படியே ஜெராக்ஸ் அடித்த மாதிரி இருக்குது. சௌந்தர்யா அந்த பிஆர் டீம் வச்சு பேசுகிறதாகட்டும், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அருண் என்ன பண்ணிட்டு இருக்கான்றது பேசுறதாகட்டும், ஜாக்லின் கேம் பிளே என்ன அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தர் அந்த 1 hour கிளிப்பே மேபி உங்களால் முடிஞ்சால் போய் ட்விட்டரில் பாருங்கள். அவ்வளோ எப்படி சொல்கிறது, வெளியிலேருந்து எனக்கு ஷாக்கிங்காக தான் இருக்குது. எப்படா ஒருத்தனால இப்படி பேச முடியும், இப்படி வந்து புரிஞ்சிக்க முடியும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சீரியஸ்லி கேமை நல்லா கோத்ரூ பண்ணிட்டு போயிருக்காங்க. இது வந்து பாசிட்டிவ், எனக்கு தெரிஞ்சு பயங்கர பாசிட்டிவ். ஆனால் நெகட்டிவ் நான் சொன்ன மாதிரி எங்கே நெகட்டிவ் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வார்த்தை தான். எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருந்தாலும் சில இடத்துல பார்த்தீங்கன்னா வார்த்தையை விட்டுட்டா அதை வச்சு மொத்தமாக செதைச்சு விட்ருவாங்க. ஸோ வார்த்தையை விடாமல் இதே கான்ஃபிடென்ட்டில் இப்படியே கேம் ப்ளே பண்ணிட்டு போயிருந்தாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஈஸியாக கப் அடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. நிறைய பேர் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து முத்து பியா இருங்க, அதனால தான் முத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி. நீங்கள் அந்த 1 hour கிளிப்பை போய் பாருங்கள். அவன் பேசுனது வந்து எப்படி உங்களுக்கு வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கா தப்பாக இருக்கா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா நான் போட்டுருவோம் அந்த கிளிப்பு. ஏன் இந்த விஜய் டிவி இருக்கானுங்களே ரொம்ப மோசமானவனுங்க, உடனே பார்த்தீங்கன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துட்றானுங்க. ஒரு சின்ன கிளிப் யூஸ் பண்ணிட்டாலே போதும், உடனே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ஒன்று கொடுத்து விட்டுறானுங்க. ஸோ அதனால தான் அந்த வீடியோ கிளிப்பை போடல. ட்விட்டரில் போய் பாருங்கள், போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.